ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிபிஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணது எப்படி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் நேம் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் தென் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுக்கணும், அண்ட் தென் ஆல்ட்ரேட் மொபைல் நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே மெயில் ஐடி கொடுக்குறோம், மெயில் ஐடி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதேமாதிரி மெயில் ஐடிக்கு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் தென் லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், கேப்சர் ஃபோட்டோ கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே கிளிக் ஏர் டு ஸ்கேன் இருக்குது, அதை கொடுத்து லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே சிக்னேச்சர் இருக்குது, அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது, கேஷ் டீட்டெயில்ஸ் இருக்குது, டிசேபிலிட்டி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸாக பிபிஎஸ்சில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் சார். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸில் கேஸ்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். கீழே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸாக நீங்கள் ஐபிபிஎஸ்சில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதோட எக்ஸ் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ரிலீஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸாக என்னென்ன எக்ஸாம் ஐபிபிஎஸ்சில் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, என்னென்ன எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் டீச்சர் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸாக பேங்க்கில் எங்கேயாச்சும் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே நேஷனாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணணும். லைக் ப்ரிலிம்க்கு 2 எக்ஸாம் சென்டர், அண்ட் தென் மெயின்ஸுக்கு 2 எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன ஸ்டேட்டஸ், மேரிட் அன்மேரிட் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அண்ட் தென் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்வின் பிரதர் இருக்காங்களான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. மதர் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்பௌஸ் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது, கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்குது, அதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கீழே ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமான்னு கேட்டிருக்காங்க, அது ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோன் லாங்குவேஜ் இருக்குது, 3 நோன் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் நேம் ஆஃப் தி பேங்க் இருக்குது, உங்களுக்கு ப்ரிஃபர் ஆன பேங்க் வந்து எந்த ஆர்டரில் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா ப்ரிவ்யூ பேஜ் வந்து இது தான் வரும். ப்ரிவ்யூ பேஜில் நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி இருக்குது, அக்ரி கொடுத்துட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்குது, அது டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இது தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும், அண்ட் தென் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபில் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் இருக்கும், பேமெண்ட் பேஜில் பேமெண்ட் பண்ணிக்கோங்க.